இப்போ இந்த ப்ளவுஸோட 2 கரை பகுதியும் ஒரே பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கரை பகுதி 2 ஒன்றா வர மாதிரியும் ஒரு பக்கம் மடிப்பு பகுதி வர மாதிரி போட்டுக்கோங்க. துணியில் எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜு கவரோட 2 முனைப்பகுதி ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரியும் மடிப்பு பக்கம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் மடிச்சுக்கோங்க. இப்போது ப்ளவுஸ் பிட்டோட மடிப்பு பகுதியும் ஃப்ரிட்ஜு கவரோட மடிப்பு பகுதியும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ 2 துணியோட மடிப்பு பகுதியும் ஒரே அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கமாக இருக்கிற முனைப்பகுதியையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கவரோட சென்டர் பகுதியை விட்டுட்டு தொங்குற பகுதி அதாச்சும் முனைப்பகுதியை மட்டும் 2த்தையும் ஒன்றா மடித்து விட்டுக்கோங்க. இப்போது கவரோட நடுப்பகுதிக்கு தேவையான அளவு துணியை விட்டுட்டு துணியை கட் பண்ணிக்கோங்க. துணியை கட் பண்ணுறப்ப கொஞ்சம் துணியை விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற பீஸுங்க இந்த ஃப்ரிட்ஜ் கவரோட தொங்குற பகுதிக்கு